சைதாப்பேட்டை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பல்வேறு இடங்களில் பல்வேறு வகையான அடிப்படை வசதிகளை மேம்படுத்தும் பணிகள் என்பது தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய வழிகாட்டுதலோடு சென்னையை பொறுத்தவரை பெருநகர சென்னை மாநகராட்சி மற்றும் பல்வேறு அரசு துறைகளின் சார்பில் புதிய கட்டமைப்புகள் தொடர்ச்சியாக கட்டப்பட்டு வந்து கொண்டிருக்கிறது. அந்த வகையில் ஜாபர்கான்பேட்டையில் இருக்கிற பள்ளியில் உயர்நிலைப் பள்ளியில் சென்னை உயர்நிலைப் பள்ளியில் 5,29,00,000 மதிப்பீட்டில் புதிய கட்டிடம் ஒன்று தரை மற்றும் 3 தளங்களுடன் கூடிய 20,000க்கும் மேற்பட்ட சதுரடி பரப்பளவு கொண்ட 19 வகுப்பறைகள் 4 நிர்வாக அறைகள் கொண்ட ஒரு பெரிய கட்டிடம் கட்டும் பணி தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு வருட காலத்தில் அந்த பணிகள் முடிவுறும் என்று சொல்லப்பட்டிருந்தாலும் கூட வருகிற ஜனவரி இறுதிக்குள் அந்த பணிகள் முடித்து தருவதாக சொல்லியிருக்கிறார்கள். எனவே அந்த பள்ளி கட்டிட அந்த 8 கோடி செலவில் அந்த கட்டிடத்திற்கான அடிக்கல் பணிகள் தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிறது. அதேபோல் இந்த ஜாபர்கான்பேட்டை சுந்தரமூர்த்தி தெருவில் இருந்து கண்ணம்மாள் தெரு வரையில் இருக்கிற ஒரு கால்வாய் ஜாபர்கான்பேட்டை கால்வாய். இந்த கால்வாயின் இருமருங்கிலும் 4.5 அடி உயரத்திற்கான ஒரு சுற்றுச்சுவர் காங்கிரீட் சுவர் எழுப்பி இதை தூர்வாரி ஆழப்படுத்தி இந்த பணியை செய்வதற்கு 5,29,00,000 மதிப்பீட்டில் திட்ட மதிப்பீடுகள் தயாரிக்கப்பட்டு அந்த பணியும் இப்பொழுது தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிறது. இதோடு மட்டுமல்லாது 1996 மாண்புமிகு இன்றைய முதல்வர் மேயராக இருந்தபோது ஜாபர்கான்பேட்டையில் ஆக்கிரமிப்புக்குள்ளாக இருந்த ஒரு இடத்தை மீட்டெடுத்து அன்றைய தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் நினைவில் வாழும் திரு சைதை கா கிட் அவர்களின் தொகுதி மேம்பாட்டு நிதியில் ஏறத்தாழ ஒரு 25 லட்சம் மதிப்பீட்டில் ஒரு சமூக நலக்கூடம் கட்டி முடிக்கப்பட்டு திறந்து வைக்கப்பட்டது. அந்த சமூக நலக்கூடம் கடந்த 30 ஆண்டுகளாக சைதாப்பேட்டையில் ஒரு மிகப்பெரிய அளவில் பயன்பாட்டுக்குள்ளாகி வருகிறது. அதில் இன்னமும் கூடுதல் வசதிகளை ஏற்படுத்துவதற்கும் கூடுதல் இருக்கைகள் கூடுதல் உணவருந்தும் கூடம் போன்ற பல்வேறு வசதிகளை செய்வதற்கு 93,27,00,000 ரூபாய் மதிப்பிலான 93.27 லட்சம் மதிப்பிலான திட்ட மதிப்பீடுகள் தயாரிக்கப்பட்டு அந்த பணியும் தற்போது தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிறது. ஆக அந்த சமூக நல கூட்டத்தை விரிவுபடுத்தி மேம்படுத்தும் பணிகளுக்கு 93,27,000 ரூபாயும் ஜாபர்கான்பேட்டை உயர்நிலைப் பள்ளியில் புதிய கட்டிடம் ஒன்று கட்டுவதற்கு 8 கோடி ரூபாய் செலவிலான பணிகளையும் சுந்தரமூர்த்தி தெரு முதல் கண்ணம்மாள் தெருவரையிலான இந்த ஜாபர்கான்பேட்டை கால்வாயில் இருமருங்கிலும் காங்கிரீட் சுவர்களை எழுப்பி இந்த கால்வாயை மேம்படுத்தும் பணிகளுக்காக 5,29,00,000 மதிப்பீட்டிலும் பணிகள் தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிறது. அதோடு மட்டுமல்லாது மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய வழிகாட்டுதலோடு மழைநீர் சேகரிப்பு என்பது இன்றைக்கு புதிய அளவிலான ஒரு பணி சென்னையில் தொடங்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ஒரே இடத்தில் 5 லட்சம் லிட்டர் கொள்ளளவுடன் கூடிய ஒரு புதுமையான மழைநீர் சேகரிப்பு திட்டம் ஒன்று 1,35,00,000 மதிப்பீட்டில் வார்டு 140 அம்பேத்கர் விளையாட்டு திடலில் இன்றைக்கு செய்யப்படவிருக்கிறது. அந்த பணி முடிந்தவுடன் அந்த புதுமையான மழைநீர் சேகரிப்பு மையத்தை பொறுத்தவரை 5 லட்சம் லிட்டர் தேக்கக்கூடிய அளவுக்கான ஒரு பெரிய ஈகோ பிளாக் மழைநீர் நீர்த்தேக்கம் கட்டப்பட இருக்கிறது. அதற்கான பணியையும் இன்றைக்கு தொடங்கி வைத்திருக்கிறோம். இந்த முதுநிலை மருத்துவ படிப்புக்கான அந்த இடங்கள் முழுவதுமாக நம்ம மாநில ஒதுக்கீட்டுக்கு கிடைக்கணும்னு நேற்று ஒன்றிய அமைச்சருக்கு கடிதம் அமைச்சிருக்கோம். அதை பற்றி அதாவது தமிழ்நாட்டில் சிறப்பு முதுநிலை இடங்கள் என்பது 412 இருக்கிறது. இதில் உச்சநீதிமன்ற பல்வேறு உயர்நீதிமன்றங்களின் தீர்ப்புகளுக்கு ஏற்ப 50% இடஒதுக்கீடு ஒன்றிய அரசுக்கும் 50% இடஒதுக்கீடு மாநில அரசும் செயல்படுத்தி வருகிறது. இந்த நிலையில் மாநில அரசுக்கான இடங்கள் இந்த ஆண்டு 215. இதில் முதல் கலந்தாய்வு நடத்தப்பட்டதில் குறிப்பாக இந்த கட் ஆஃப் மார்க்ஸ் எல்லாமே ஒன்றிய அரசின் அந்த துறைதான் அறிவிக்கும். அந்த வகையில் அந்த கட் ஆஃப் மார்க்கை வைத்து பார்க்கிற போது 70 இடங்கள் இன்றைக்கு தகுதியான மாணவர்கள் தேர்வு செய்து சேர்ந்திருக்கிறார்கள். மீதம் இருக்கிற இடங்களுக்கு செகண்ட் கவுன்சிலிங் கலந்தாய்வு என்பது நடத்தப்பட வேண்டும். இந்த நிலையில் ஒன்றிய அரசே நாங்கள் அந்த 2வது கலந்தாய்வை நடத்துகிறோம் என்று சொல்லி நடத்த தொடங்கினார்கள். உடனடியாக நம்முடைய துறையின் செயலாளர் சம்பந்தப்பட்ட ஒன்றிய அரசின் அந்த மருத்துவத்துறை அதிகாரிகளுடன் அவர்களுக்கு கடிதத்தை எழுதி இது எங்களுக்கான உரிமை, நாங்களே இதை செய்வோம் என்றெல்லாம் கடிதம் எழுதினார். ஆனாலும் கூட இதுவரை இந்த கடந்த ஒரு வார காலமாக சரியான பதில் இல்லாத காரணத்தினால் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய வழிகாட்டுதலை பெற்று
நேற்றைக்கு ஒன்றிய அரசின் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மாண்புமிகு JP நட்டா அவர்களுக்கு நான் ஒரு கடிதத்தை எழுதியிருக்கிறேன். அந்த கடிதம் நேற்றைக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது. நல்ல முடிவு வரும் என்று எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். இந்த MBBS BDS படிப்புகளுக்கு விண்ணப்பிக்கக்கூடிய ஒரு முறையை தொடங்கிட்டோம். விண்ணப்பங்களில் 2-3 இடங்களில் ஒரு குளறுபடி இருப்பதா மாணவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. அதாவது அபராதம் செலுத்துவதில் ஒரு பக்கத்தில் ஒரு மாதிரியும் மற்றொரு பக்கத்தில் வேறொரு தகவலும், 2ஆம் சுற்று 3ஆம் சுற்று கலந்தாய்வுக்கு ஒரு இடத்துல அனுமதி அழுக்கு, இன்னொரு இடத்துல அனுமதி இல்லைன்ற மாதிரி குழப்பம் இருக்கிறதா சொல்கிறாங்க. இல்லை, அந்த மாதிரி எந்த விதமான குழப்பமும் இல்லை. இப்போ இன்னமும் ஒன்றிய அரசு அவங்க கலந்தாய்வுக்கான தேதி அறிவிக்கப்படாத நிலையிலேயே மாணவர்களுடைய அந்த காலதாமதம் ஆகிவிடக்கூடாது என்பதற்காக முதலிலேயே இந்த விண்ணப்பங்கள் பெறுவதை இன்றைக்கு உறுதி செய்திருக்கிறோம். இதுவரை பல்லாயிரக்கணக்கான மாணவர்கள் விண்ணப்பித்திருக்கிறார்கள். எந்த விதமான பாதிப்பும் இல்லாமல் அவர்களுக்கான இந்த முதல் கலந்தாய்வுக்கான தேதி அறிவிக்கப்பட்டவுடன் நானே பத்திரிகையாளர்களை சந்தித்து எந்தெந்த வகையில் இது நடத்தப்படவிருக்கிறது என்கின்ற விளக்கங்களை மாணவர்கள் மத்தியில் எடுத்துச் சொல்லும். தமிழகத்தில் கொரோனா பாதிப்பு எப்படி இருக்கு? ஒன்றிய அரசு வழிகாட்டு நெறிமுறை கொடுக்குற முகக்கவசம் கட்டாயம் அந்த மாதிரிலாம் இல்லை, முகக்கவசம் கட்டாயம்னு ஒன்றிய அரசு தரலை. ஒன்றிய அரசின் அந்த விதிமுறைகளை தமிழ்நாடு அரசு மிக சிறப்பாக தொடர்ந்து கண்காணித்து கொண்டிருக்கிறது. நேற்றைக்கும் கூட பத்திரிகையாளர் சந்திப்பில் சொன்னேன், இது ஒட்டுமொத்தமாக இந்தியா முழுமைக்கும் அல்ல, உலகம் முழுமைக்கும் ஒமிக்ரானின் ஒரு வகை பரவல் என்பது இருந்து கொண்டிருக்கிறது. இப்போ நாம் ஒரு 19 சாம்பிள் எடுத்து அண்மையில் புனேயில் இருக்கிற வைராலஜி டிபார்ட்மெண்ட்டில் பரிசோதனை செய்ததில் இது ஒமிக்ரானின் ஒரு வகை வீரியம் இல்லாத வைரஸ் என்று இன்றைக்கு கண்டறியப்பட்டிருக்கிறது. அதனால் பெரிய அளவிலான பாதிப்பு இருக்காது. ஒரு 3-4 நாட்கள் சளி, காய்ச்சல், தொண்டை வலி இந்த மாதிரியான பாதிப்புகளோடு தான் அது போய்விடும். இப்போ இது வரத் தொடங்கி ஒரு மாத காலத்தில் இதுவரை அந்த பாதிப்புக்குள்ளானவர்கள் 3-4 நாட்களில் மீண்டு சிறப்பாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். எந்த விதமான இது இல்லை. இதில் இன்னொரு பெரிய சிறப்பு, தமிழ்நாட்டில் நாம் 2021 தொடர்ச்சியாக மக்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி எந்த அளவுக்கு இருக்கிறது என்பதை 4 கட்டங்களாக ஆய்வு செய்திருக்கிறோம். கடந்த வாரம் ஒரு ஆய்வு மேற்கொள்ளப்பட்டதில் அதில் 1214 வயது மூத்தவர்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி எந்த அளவுக்கு இருக்கிறது, அவர்களுக்கான நோய் பாதிப்புகள் எதெல்லாம் வருகிறது, அதற்கான தீர்வுகள் என்ன என்பது குறித்தான ஒரு பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டதில் இந்த கொரோனாவுக்கான நோய் எதிர்ப்பு சக்தியும் கணக்கில் எடுத்துக்கொள்ளப்பட்டது. அந்த மாதிரி பார்த்ததில் 97% பேருக்கு நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கிறது. எனவே 60 வயதை கடந்த முதியவர்களுக்கே 97% நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கிற போது தமிழ்நாட்டில் ஒட்டுமொத்தமாக அனைவருக்குமே நோய் எதிர்ப்பு சக்தியில் 97% என்பது மிகப்பெரிய அளவிலான சதவிகிதம். எனவே பெரிய அளவில் அச்சம் கொள்ள தேவையில்லை. இந்த மாதிரி வைரஸ் பாதிப்பு என்பது பெரிய அளவிலான தாக்கம் இருக்காது என்பது. மருத்துவமனை பொது இடங்கள்ல முகக்கவசம் கட்டாயம் என்று ஒரு சில இதுல சொல்லிட்டு தான் இருக்காங்க. நம்ம இதுலயே பொது சுகாதாரத்துறை ஒரு வாய் வழியான செய்திகள்லாம் சொல்லியிருக்காங்க. ஒரு மாதிரி ஒரு போடலாமா வேணாவா, இது இருக்கா இல்லையான்ற ஒரு, அதாவது அதை தெளிவுபடுத்துங்க. இது வரைக்கும் இந்த ஒரு மாசத்துல நானே 100 வாட்டி தெளிவுபடுத்திட்டேன். ஒரு நாளைக்கு 2 இடத்துல பத்திரிகை சந்திப்புனா 2 இடத்துல இது தவறாமல் சொல்லி நிற்கிறேன். என்னன்னா, இப்போ அதாவது நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருப்பவர்கள், இணை நோய் பாதிப்பு இருப்பவர்கள், வயது மூத்தவர்கள், கர்ப்பிணி தாய்மார்கள், இவங்க பொது இடத்துக்கு போகும்போது முகக்கவசங்கள் அணிவது நல்லது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கட்டாயம் என்று எங்கேயும் சொல்லப்படவில்லை. ஒன்றிய அரசு அதுக்கான விதிமுறைகளை இன்னும் நமக்கு தரலை. இதில் என்னன்னா, இந்த மாதிரி பொதுவான இடங்களில் நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருப்பவர்களுக்கு சின்ன வைரஸ் பாதிப்பாக இருந்தாலும் உடனடியாக தாக்குதல் ஏற்படும். அதிலிருந்து மீள்வதற்குத்தான் இந்த முகக்கவசங்கள் அணிவது நல்லது என்று சொல்லியிருக்கிறோம். அந்த வகையில் பொது இடங்களுக்கு போவர்களுக்கு மட்டுமே இது அணிந்து கொள்வது நல்லது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. குறிப்பாக நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருப்பவர்கள், வயது மூத்தவர்கள், கர்ப்பிணி தாய்மார்கள், இணை நோய் பாதிப்பு உள்ளவர்கள். நன்றி.